ஏன் டெலிவரிக்கு பிறகு ஒருத்தவங்களுக்கு வயிறு மட்டும் தொப்பை விழுந்துருது மேம்? ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட கர்ப்பப்பை வளர வளர நம்மளோட மசில், அப்டாமினல் மசில்ஸ், வயிறோட மசிலும் ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கிறதுனால அதோட டோன் போயிடும், அதோட எலாஸ்டிசிட்டி போயிடும். ஒன்ஸ் பேபி டெலிவரி ஆன உடனே அந்த டோன் திரும்பி ரீகெயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம் அவங்கன்னா, ப்ராப்பர் நியூட்ரிஷன், கண்டிப்பாக நல்ல சத்தான ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ப்ரோட்டீன்ஸ், பால், தால், முட்டை அந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கூட கொஞ்சம் கலோரிஸ் ஷெட் ஆகும். அது கூட அவங்களோட தொப்பையை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா அவங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். யூஸ்வலி எக்ஸசைஸ் ஒரு 4 to 6 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி தான் ரெக்கமெண்டேஷன். அப்போ தான் அவங்களோட பாடியோட மசில் எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டு வரும் இந்த டெலிவரியிலேருந்து, இந்த ப்ராசஸ்ல இருந்து. ஸோ 4 வீக்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக அவங்க எக்ஸசைஸ் பண்ண அப்டாமினல் மசிலோட டோன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகலாம். நார்மலாக ப்ரீ ப்ரெக்னென்சி மாதிரி வரலனாலுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஸோ இந்த பெல்லி பெல்ட் எல்லாம் உண்மையாகவே வயிறு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா மேம்? நம்ம பெல்ட் போட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்ம மசில் அந்த வயிறு லூஸாகி தொங்கிட்டு இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு புல்லிங் சென்சேஷன், ட்ராகிங் சென்சேஷனாக இருக்கும். அதை நம்ம அப்டாமினல் பைண்டர் மூலமாவோ இல்லை ஒரு பெல்ட் மூலமாவோ வச்சு வயிறோட சேர்த்து கட்டும்போது அது தொங்காது. அப்போ அவங்களுக்கு வலி கம்மியாக இருக்கும். இதெல்லாம் ரீகெயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே தவிர டோட்டலாக இதெல்லாம் கட்டினா சரியாயிடும்ன்றது கிடையாது.